படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோண்டு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஓம குத்தா 2 குத்தாக குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறனோ, ஒரு பெண்ணை யார் அவன் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டெய்லாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவள் அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவளை இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பான்லாம் எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய்க்கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதிர்த்த மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பேன், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா, எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ கரெக்டாக என் ஃப்ரெண்டு அங்கே வருவேன், எங்கடா உங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைன்டுவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடி 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பத்தா அம்மாருக்கு அம்மாச்சிமாருக்கு இன்றைக்கி 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தானே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டட்டில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இனிமேறவங்களை எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசானே டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டீங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க.
ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற ஒரு சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டாக அப்படி ஈஸியாக லெஃப்டில் சொல்லிட்டு போயிட்டேங்க. ஒரு 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 அப்பத்தால வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்டை தட்டி போயிட்டேங்க. இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போயுமே நல்லா இருக்கணும் தம்பி. உங்கள் சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்பயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்கள், எவ்வளோ இயக்குநர்கள், இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு புதிய இயக்குநருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள், நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு என்னால் வாழ்த்துன்னு சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம், சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்துருந்து அபய் சண்முகி அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு, யார் கமலஹாசன் சாரா, இல்லைடா ஏதோ கிளவிடா, கமலஹாசன் தான் கெட்ட போட்டு இல்லை இப்படி டிஸ்கஷன் வந்திருக்கு கிராமங்கிற நாளாக இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா, இல்லைங்க ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்து அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் வந்து, இல்லை இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, சூப்பராக இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகாவும் அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார், பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடித்ததுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏமா ஓடிகிறேன் நான், ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டிக்காளி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடை தான் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் தூக்குனாதான் கண்டிப்பாக அந்த கொடிக்கம்பு மேலே போய் நிற்கும். ஒரு ஆள் ஒரு கொடிக்கம்பு தூக்கி நிப்பாட்டுற கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொடிக்கம்பு மேலே பறக்கிற காரணமாக இருக்க உதவி இயக்குனர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலை பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேஷன் ஸ்டுடியோ சுதன் பிரதர், இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பியும் ஒரு அண்ணன் தம்பி எத்தனை வருஷமாக இருக்கும். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லாப்பில்ல, அப்பப்போ அண்ணே நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுண்ணே. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும், அப்படித்தானே நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப திணிக்க முடியாதுண்ணே. ஆனால் நான் எடுக்கிற படங்களில் கண்டிப்பாக நான் எப்படி நான் சொசைட்டிக்கு ஒரு படமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கணும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியுமுன்னே. அப்படி தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேனே. கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப, நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணால் ஆணித்தனமாக நெஞ்ச நிமித்தி எனக்கு சொல்லணும், எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம், எங்கள் அப்பா இப்படி தான் படம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை உருவாக்கிட்டு இருக்க தம்பி. இன்னும் பல தலைமுறை ஈரா சரவணன் என்ன சொல்கிற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. அது இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் பெருசாக சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். மொத்த குடும்பத்தை அந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னு நம்பிக்கை எனக்கு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நான் என்னுடைய கேமராமேனை விட ரொம்ப மோசம் பேசுகிறதில்ல. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தான் அவன். அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ் 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ ஒரு முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. வந்து நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னோடய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விவசாயியில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் 2க்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும் 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மனநிலைமை வந்து கொலைப்பட்டு நிற்க சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ என்னை கைப்பிடிச்சி எஸ்கே சார் கிட்ட கூப்பிட்டு போனது கார்த்திக் வேணுகோபால். இன்றைக்கி இங்கே நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்கிறாரு. அதை நடத்தினது எல்லாமே அவர் தான் என்னை சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். அவர் தான் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்தை கொண்டே வராமல் அவர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே என் உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய் கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்போ இப்போது சேயோன்னு ஒரு மூட விதநெல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய விளைச்சல் காட்டுவேன் சார். நன்றி, தேங்க்யூ. எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னோடய அப்பத்தா, அவங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட் வினோத் விவேக்னு 2 பேர், அவங்களுடைய அப்பத்தா பவுனத்தாயின்னு 2 பேர். அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் அவங்களுடைய கேரக்டரில் பார்த்த விஷயங்கள், எங்கள் 2 ஃபேமிலிக்கும் அந்த 2 லேடிஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆணிவராக இருந்தாங்கன்றத அந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள்கிட்ட சொன்ன கதைகள், அதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு. 2வது தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து, அதான் நான் அந்த ஃபீச்சரேட்டில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் கூட மிச்சம் உயிரோட இல்லை. அவங்களோட அந்த உயிரினமே அழிகிறாங்க. ஸோ எனக்கு அவங்கள இங்கே இருக்கிற பல குடும்பங்களுக்கு அவங்க தான் தாய் கிழவினா அதான், அது ஒரு ஆதி பெண் தெய்வம்ன்ற வார்த்தைக்கு பேர் தான் தாய் கிழவி. அப்படி இங்கே இத்தனை குடும்பங்களை உருவாக்குன அந்த கிழவிகள் வந்து முழுசாக அழிகிறதுக்குள்ளே அவங்க இருக்கிறப்பவே அவங்கள பெருமைப்படுத்திடணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த கதை பண்ணோம். அதுக்கு இதை இப்படி சொல்லாமல் தெரில, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போது இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்
அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது மூணும் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தினது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் தான். அண்ட் ஸோ தேங்க்யூ. சரி, கண்டிப்பாக போய் சொல்லியிருப்பீங்கல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் இதை கேட்ட உடனே, இந்த லைனை கேட்ட உடனே என்ன சொன்னார்? இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொன்னார் உடனே. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் வி ஆல்வேஸ் ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட், நல்ல கமர்ஷியல் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க ஒரு படம் பண்ணோம். அது நிறைய அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 9th ஃபிலிம் டு பி ரிலீஸ்ட். இந்த படம் வந்து இட் ஸ்டார்டட் வித் எஸ்கேஸ் பிலீஃப், அவரோட நம்பிக்கை இந்த கதையிலையும் எங்களோட டைரக்டர் மேலேயும். அண்ட் அப்படி ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் அவரோட சேர்ந்து வி ஸ்டார்டட் திஸ் ஃபிலிம். ஸோ மதுரையில் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே ஷூட்டெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த காடுபட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா எங்களை ஒரு 200 பேர் அந்த ஊர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதம் தாக்கு பிடிச்சாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த படம் இது. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து எடிட்லாம் பண்ணி ஒரு நாள் வந்து நானும் எஸ்கே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கட் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என் டீம்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அண்ணா என்னாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை சிவா நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம்னு போட்டிருந்தாரு. தேங்க்யூ சிவா ஃபார் தேட். தாய்க்கல் விஸ்வா டைரக்டர் சொல்கிறேன். ஏன்னா அது அன்றைக்கி வந்து எனக்கு சந்தோஷம், எங்கள் டீம் எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவர் அந்த மாதிரி டக்குன்னு சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அன்றைக்கி வி ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ அதனால் ஐ திங்க் அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன் சிவா. ஸோ சிவகுமார் டைரக்டர் பற்றி ஒன்று சொல்லணும். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாள் கையில் வச்சுட்டு அது ஒர்க் பண்ணி இன்ஃபேக்ட் ராதிகா மேம் சொல்லுவாங்க, கலை நான் இந்த படம் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து உங்கள் டேரக்டருக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டே அதை தூக்கிட்டு ஓடினா அதோட பலன் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதோட வெற்றி எவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்கு சிவா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் அவரோட முதல் படத்தோட ஈவெண்ட் இது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அவரோட 2 படத்தோட போஸ்டர் நெக்ஸ்ட் டு நெக். 2வது படம் எஸ்கேவோட, அதுக்கும் கமல் சார் ப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுக்கு ஏன்னா அவரோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு இப்படி வந்து ஜெயிச்சது பர்சனலாக எங்கள் டீமுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் he deserves all this success. இந்த படத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்லை ஒரு டயலாக் ஆகட்டும், இதோட ஒரு சீன் ஆகட்டும், எனிதிங், அதோட மொத்த கிரெடிட்டும் அது சிவாக்கு மட்டும்தான் போய் சேரணும். அண்ட் தென் ராதிகா மேம், நான் வந்து மேமோட ஒர்க் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மேம் டோட்டலி ஆப்போசிட். அவங்க சமைச்சில். அவங்க இன்ஃபேக்ட் மேம் வந்து அவங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு வரணும். நாங்கள் தான் மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். 4 மணி நேரம் மேக்கப், மேம் 5 மணிக்கு வாங்க 4 மணிக்கு வாங்க. மேம் எதுவுமே சொல்லலை. அண்ட் அவங்களுக்கு லெக்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பெயின் கில்லர் போட்டு மேம் ரியலி தேங்க்யூ மேம். பிகாஸ் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் வாட் யூ வென்ட் த்ரூ. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், மேம் வந்து எப்படின்னா என் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்கிறாங்க, சார் மேம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேட்டால் மேம் சொல்கிறாங்க, எதுக்கு கலை, நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் கஷ்டம், டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ஆல் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ராதிகா மேம். அண்ட் இந்த மொத்த படத்தோட நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த மொத்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் அங்கே வந்து எங்களோட இருந்து அந்த ஷூட்டிங் கண்டிஷன்ஸ் எவ்வளோ டஃப்னு தெரியும். ஸோ ஐ நீட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். அருள்தாஸ் சார், முத்துக்குமார் சார், மை ஃபேவரட் பாலசரன் பிரதர், எவ்ரிபடி, என்டையர் காஸ்ட் டு ரேச்சல், சிங்கம்புலி அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் சரத் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட்
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களும் ஆல்ரெடி தேங்க் பண்ணிடுறேன் பிகாஸ் ஏஜிஎஸ் தே ஆல்வேஸ் பிக் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஏஜிஎஸ் ஃபார் பிக்கிங் ஆர் ஃபிலிம் as well and Sanjay Wadhwa sir and Vithurs for the overseas distribution. I should thank Sanjay Wadhwa sir because இந்த படத்தில் லைசன்சிங் நிறைய இருந்துச்சு சாரோட ஹெல்ப் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது and our music partner Anand sir. So and என்னோட ஃபேவரட் அகைன் அவர் எங்கே இருக்காரு தெரியல சபரி இஸ் தேர் ஃப்ரம் விஜய் டிவி. ஸோ எங்கள் படம் ஒரு வாட்டியும் ப்ரெஸ் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிச்சயமாக இந்த படமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். படம் February 27th ரிலீஸ் ஆகுது. we need all your support பிகாஸ் இது ஒரு யங் டீம். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நிச்சயமாக ஜெயிக்கும், ஜெயிச்சதுன்னா நாங்கள் அகெயின் இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அகெயின் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், விமன் பவர், எவ்ரிதிங். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஈவெண்ட்டும் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். தேங்க்யூ.